ஹாய்ங்க, குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சிவராத்திரின்றதுனால சுண்டல் இதெல்லாம் நான் ஊற வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டே கழுவி ஈவினிங் நான் கோவிலுக்கு போகணும், அதனால் ஊற வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி ஃபாஸ்டிங்க, ஃபுல் டே ஃபாஸ்டிங். ஈவினிங் தான் நைட் தான் சாப்பிடுவேன். முதல் கால பூஜை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் ஆயில், அடுத்து நெய் போட்டுக்கிட்டேங்க. மிளகு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேங்க. எங்கள் ஃபேமிலி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பெரிய ஃபேமிலிங்க. நாங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்குங்க. வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதங்கணுங்க. அதுக்கடுத்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து உப்பு ஆல்ரெடி போட்டே அரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் அரைச்சி முன்கூட்டியே வச்சுப்பேங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போடலை. நீங்கள் வந்து உப்பு போடாமல் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் வரும், நல்லாயிருக்குங்க. சீக்கிரமாக வணங்கியும் வரும். இதனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணங்கணுங்க. பச்சை ஸ்மெல் ஏன் போகணும் அப்படின்னா, நமக்கு ஒரு சிலருக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒத்துக்காமல் ஆகிடுங்க. அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணங்க சொல்கிறேன். இந்த கண்டிஷனில் சிம்மில் வச்சு வணக்குவேங்க நான். அடுத்தது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிப்பேங்க. எப்போவுமே நான் தக்காளி போட்ட உடனே அது கூடவே தயிர், உப்பு போட்டுப்பேன். உப்பு போட்ட உடனே அந்த தக்காளி சீக்கிரமாக வணங்கி வருங்க. அடுத்து புதினா, கொத்தமல்லி தழை எல்லாமே நான் போட்டேங்க. இன்றைக்கி எல்லோரும் உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையலுங்க? ஏன்னா இன்றைக்கி சிவராத்திரின்றதுனால எல்லார் வீட்லேயும் வெஜ்ஜு தானுங்களே, அதாட்டே கேட்குறேன். எல்லோரும் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வெஜிடேரியன் சமைக்கிறோன்ற கவலையை விட பசங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், பசங்க இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அவ்வளோதாங்க. சாமி ரூம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் இன்றைக்கி நிறைய வேலை அதிகமாகிடுச்சிங்க. சமைச்சி கொடுத்துட்டு வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ரூமில் க்ளீன் பண்ண விளக்கு தட்டு எல்லாம் கழுவணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பீன்ஸ், கேரட்டு, சோயா பீன்ஸு சுட தண்ணியில் இது பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் போட்டுட்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டேங்க. அடுத்து இந்த உலக்கு பார்த்திங்களா, இது 1/4 கிலோ உலக்குங்க. இந்த உலக்கு நான் அளவு வச்சுருக்கேங்க, இந்த சொம்புக்கும் இந்த உலக்குக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி குக்கரில் தான் சமைப்போம். அதனால் நான் இதுக்கு அளவு வச்சு அந்த உலக்கால் நான் 3 உலக்கு அரிசி போட்டேன். அதனால் 3 × 6ன்ற கணக்கில் 2 சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றுனேங்க. ஊற்றிட்டு இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சுங்க. இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு கொத்தமல்லி தழை இந்த ஸ்டேஜில் போட்டுப்பேங்க. அதுக்கடுத்து அது கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க நான் அரிசியை போடுவேன். குக்கரில் வச்சாலுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி உங்கள் இஷ்டம், அப்படியே கூட அரிசியை போட்டுட்டு கூட தண்ணி ஊற்றி அப்படியே மூடிடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை போடுவேன். இப்போ பாருங்கள், அரிசியை போட்டுட்டு நான் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நான் பண்ண தப்பு மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ அரிசி போட்டுட்டு நான் குக்கரை மூடி வச்சுடுவேங்க. மூடி வச்சாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். 2 விசில் விட்டு திறந்துட்டேங்க. நான் எப்போவுமே ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுப்பேங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்பெஷல் இது தான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.